Hi friends and viewers, welcome to Bal Nachi's YouTube channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 3 வெரைட்டிஸ் ஆஃப் சாண்ட்விச்சஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி சாண்ட்விச்சுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ங்கிறத பார்த்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கேரட், வெள்ளரிக்காய், குடமிளகா, மயோனைஸ். நான் வந்து ரெடிமேட் மயோனைஸ் வச்சுருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஹோம்மேட் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். சால்ட் அண்ட் பெப்பர் தேவையான அளவு வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் வெரைட்டி சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்ப்ரெட் எப்படிங்கிறத பார்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிடலாம் ஒன் பை ஒன். இந்த வெஜிடபிள்ஸோட இப்போ தேவையான அளவு மயோனைஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல் வெஜிடபிள்ஸும் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மயோனைஸ் போட்டுறப்போம். சால்ட் அண்ட் பெப்பர் தேவையான மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபுல்லாக அந்த வெஜிடபிள்ஸை அந்த மயோனைஸோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணிடலாம். எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த மசாலாஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெரைட்டி சாண்ட்விச்சுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் அப்படியே தான் ரிப்பீட் ஆக போகுது. உருளைக்கிழங்குக்கு பதிலாக மட்டும் திருவி வச்சுருக்க பன்னீர், கொஞ்சோண்டு சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி தழை. நம்ம பொட்டேட்டோவை எப்படி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி பன்னீரையும் இந்த தோசை தவாவில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சோண்டு தக்காளி நம்ம வெட்டி வச்சுருந்தது, நீங்கள் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் முடித்து வரும்போது பண்ணி கொடுத்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுங்க. ஓகே, இப்போ ஃபுல்லையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் உள்ள ப்ரெட் லேயர் மேலே இந்த பன்னீர் லேயரையும்
இந்த ப்ரெட் மேலே இந்த பொட்டேட்டோ லேயரையும் வச்சாச்சு. வச்சுட்டு மேலே கவர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தவா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஆயில் அல்லது பட்டர் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இப்போ 2 சாண்ட்விச்சையும் டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு சைடு டோஸ்ட் ஆயிடுச்சு சூப்பராக. அதே மாதிரி இன்னொரு சைடு ப்ரெட்டையும் திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டர்ன் பண்ணணும். உள்ளே உள்ள ஸ்ப்ரெட் வெளியில் வந்துடும். இப்போ எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு 2 சாண்ட்விச்சையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பன்னீர் சாண்ட்விச் இது பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ண சாண்ட்விச். ஸோ இன்றைக்கி 3 வெரைட்டி சாண்ட்விச்சஸ் பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.